பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இந்த நாளில் நம்ம கொடுக்கிற ஒரு வசனம் பாருங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் 3வது வரியிலிருந்து வாசிக்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். நம்மள நிறைய பேருக்கு அதிகாரியா மாறணும், நான் உயரணும், அந்த ஆசை மட்டும்தான் இருக்கே தவிர, ஆனா அந்த அதிகாரியாய் மாற செய்கிற ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை அதிகாரியா நான் மாத்தணும்னா, உன்னை பெருக செய்யணும்னா, உனக்கு சகல ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா, நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். அப்பதான் அநேகத்துக்கு உன்னை அதிகாரியாவும் ஆசீர்வாதமாவும் வைப்பேன்னு சொல்றேன். நம்ம இந்த வரியை மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம், பார்க்கவே மாட்டேன். அப்புறம் எப்படி நம்ம அதிகாரியா மாறுவது? அப்புறம் எப்படி நமக்கு ஆசீர்வாதம் மட்டும், ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும் ஆண்டவரே, என் வேலையில உயர்வு வேணும் ஆண்டவரே, என் வேலையில ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, அப்பா எனக்கு சம்பள உயர்வு வேணும் ஆண்டவரே, கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். அதுக்கு ஏற்ற உண்மை நம்ம கிட்ட இருக்கா? இதுலங்க நான் உண்மையா இருக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய சம்பளம் முதல்ல கர்த்தருக்கு எடுத்து வைக்க வேண்டிய தசம பாகத்தை எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்க கொடுத்த சம்பளத்தை நான் என்ன செய்யணும், நான் எப்படி செலவிடணும்? தேவ சமூகத்துல கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? ஏன்னா 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னா, மாதந்தோறும் 10,000த்துல நீங்க உண்மையா இருந்தாதான் லட்சங்களை கொடுக்கும் போது உங்களால உண்மையா இருக்க முடியும். நீங்க கொஞ்சத்திலேயே உண்மையா இல்லைன்னா எப்படி அநேக காரியங்கள் ஆண்டவர் உங்களை நம்பி உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்துவார்? தெரிஞ்ச ஒரு குடும்பம் கொஞ்சம் தான் அவங்க ஆசீர்வாதம், ஆனா அந்த கொஞ்சத்துல அவங்க உண்மையாவே இல்லை. தனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு எடுத்து வைக்கிற பழக்கமும் உங்களுக்கு கிடையாது. 2வது, இஷ்டப்படி வாழ்றது, எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு கடனா மாத்திக்கிறது, கிடைக்கிற பக்கமெல்லாம் இஎம்ஐ போட்டு வாங்கிடுறது, அப்புறம் கையில காசே இல்ல, சாப்பிட்ற கூட காசு இல்ல. எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? அந்த குடும்பம் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கு. பல வருஷங்களா நான் பார்க்கிறேன். வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்ல, கிடைச்ச வேலை வாய்ப்பும் சரியா உபயோகப்படுத்துறது கிடையாது. அந்த வேலை வாய்ப்புல வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் சரியா உபயோகப்படுத்துறது கிடையாது. வேலையில நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? உங்க சம்பளத்துல நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் நீங்க செலவு பண்றீங்களா? உங்க சம்பள உயர்வு வந்த உடனேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், அதை இதை வாங்கணும்னு சொல்லி கடன் வச்சுதான் வாங்க முயற்சி எடுக்கிறீங்க. முதல்ல ஜெபிங்க. ஆண்டவரே நீங்க கொடுத்த சம்பளத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த சம்பளத்துல இந்த காரியம் வாங்கலாம்னு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? அதுதான் உண்மை. ஏன்னா நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபை. அப்படி இருக்கும்போது நம்ம வாங்குற சம்பளம், நம்ம படிக்கிற படிப்பு எல்லாமே தேவ கிருபையா இருக்கும் போது அவர்கிட்ட தான் நாங்க கேட்கணும். ஆண்டவரே என்ன செய்யட்டும்னு சொல்லி தான் இஷ்டப்படி நடக்கும் போது ஆசீர்வாதத்தையே பார்க்க முடியாது, உயர்வையே பார்க்க முடியாது. அதே மாதிரி இருப்போம். அதனால தயவு செய்து உங்களை நம்பி என்ன காரியம் கொடுத்திருக்கிறாரோ இந்த காரியத்துல கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்தா மட்டும்தான் நீங்க அநேகத்துக்கு உங்களை அதிகாரியாகவும் ஆசீர்வாதமாகவும் நிறுத்துவாரே தவிர வேற எப்படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வார்த்தையின்படி கொஞ்சத்துல நான் உண்மையா இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற உடைய பிள்ளைகளை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்கள்ல அவங்க உண்மையாய் வாழும் போது ஆண்டவரே அவங்களை ஆசீர்வாதமா நிறுத்துங்கப்பா, பலருக்கு சாட்சியா நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.